தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். சார்ட்டிங் அசிஸ்டண்டை PAPOவுடன் இணைப்பதற்கான திட்டம் குறித்து தொழிற்சங்கங்களுடன் 19/7/2023 மற்றும் 26/7/2023 ஆகிய 2 தினங்களிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றதை நாம் அறிவோம். அதற்கான நடவடிக்கை குறிப்பு 23/8/2023 அன்று வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த நடவடிக்கை குறிப்பினை உற்று நோக்கினால் நிச்சயமாக இந்த மெர்ஜரை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்கின்ற ஒரு வைராக்கியத்துடன் இந்த அரசாங்கம் இருக்கிறதோ, அஞ்சல் துறை இருக்கிறதோ என்கின்ற எண்ணம் ஒரு சாமானிய மக்களுக்கு கூட எழும். அதிலே விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்று பார்த்தால், ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் செய்யக்கூடிய பணியும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸனுடைய PA செய்யக்கூடிய பணியும் முற்றிலும் மாறானவை, ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை. இவைகளை எப்படி ஒன்றாக இணைக்க முடியும், இந்த வேறுபாடு வித்தியாசங்களை எல்லாம் பார்க்காமல் எப்படி இவைகளை இணைக்க முடியும் என்பதற்காக அந்த கேள்விக்கு ஆமாம், இரண்டுமே தனித்தனியானவைகள் தான். அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் என்பது இரண்டிற்குமே மாறுபடுகிறது. ஆனாலும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒருவர் ஒரு பிரிவிலிருந்து இன்னொரு பிரிவிற்கு மாற்றம் கொள்ளலாம். அவ்வாறு மாற்றம் கொள்ளும் பொழுது நிர்வாகத்திற்கு நல்ல திறமையான உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவரவருடைய தகுதிக்கேற்ப அந்தந்த பணிகளிலே அமர்த்தி பணியினை மிகச் சிறப்பாக செய்ய முடியும் என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஏற்றுக்கொள்கின்றார்கள். வெவ்வேறு வித்தியாசமான பணிகள் என்று இருந்தாலும் கூட அதிலேயும் நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்கின்ற ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சீனியாரிட்டி பாதிக்கப்படுமே என்று கேட்டதற்கு, இது உங்களுடைய விருப்பம், வேண்டுமானால் நீங்கள் PAவாக மாறுங்கள், இல்லை என்றால் சார்ட்டிங் அசிஸ்டண்டாக இறுதி வரை இருந்து போகுங்கள். இங்கே லாஸ் ஆஃப் சீனியாரிட்டி என்பதே கிடையாது. PAவாக மாறினால் ரூல் 38 போன்று கருதப்பட்டு உங்களுடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படும். சீனியாரிட்டி பாதிப்பை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் SAவிலிருந்து PAவாக வரட்டும், இல்லை என்றால் அவர்கள் சார்ட்டிங் அசிஸ்டண்டாகவே நீடிக்கட்டும் என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக கேடர் ரிவ்யூ உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு, கேடர் ரிவ்யூ நடத்துவதற்கான ஃபங்க்ஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் என்பது சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உள்ளபடியே சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் அஞ்சலக எழுத்தர்களைப் போலவே ஃபங்க்ஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிறது என்பதற்கான அனைத்து முகாந்தரங்களையும் அனைத்து ஆதாரங்களையும் கேடர் ரிவ்யூ ப்ரொபோசலிலே R3 சங்கம் மிக தெளிவாக கொடுத்திருக்கின்றார்கள். பழைய ரெக்கார்டுகளை எல்லாம் சிறிது கூட பார்க்காமல் முழுமையாக கேடர் ரிவ்யூ என்பதை மறுத்திருக்கிறார்கள். ஆரம்ப சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுகளுக்கு கேடர் ரிவ்யூ மறுத்தது என்பது மிகப்பெரியதொரு அநியாயம். காலங்காலமாக PAவும் SAக்களும் ஒன்றாக கருதப்பட்ட நேரத்திலே PAக்களுக்கு கேடர் ரிவ்யூ கொடுத்து 6 ஆண்டுகள் ஆகக்கூடிய இந்த நேரத்திலே SAக்களுக்கு இன்னும் முதல் கேடர் ரிவ்யூவே அளிக்கப்படவில்லை என்பது துர்பாக்கியமான ஒன்றாகும். நிச்சயமாக அதை அமுல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அமுல்படுத்த தவறி இருக்கிறது இந்த அஞ்சல் நிர்வாகம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த மினிட்ஸிலே 23/8/2023 குறிப்பிட்ட பின்னாலே இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆணையையும் வெளியிட்டது. அதற்கு பின்னால் RTI மூலமாக இந்த ஃபைல் நோட்டிங் இதற்கான முழுமையான முகாந்தரங்களை கோரி விண்ணப்பித்ததற்கு பதில் வந்தக்கூடிய நேரத்திலே ஒன்றை புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது இந்த சார்ட்டிங் அசிஸ்டண்டை PA மெர்ஜருடன் இணைப்பதும், அதே போன்று PA சர்க்கிள் ஆஃபீஸை PAPOவுடன் இணைப்பதும், இந்த பரிந்துரைகளுக்கான உத்தரவுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து DG அவர்கள் ஆணையிட்டிருக்கின்றார்கள். அந்த ஃபைல் நோட்டிங்கிலே 27/10/2023 அன்று தொழிற்சங்கங்கள் இந்த திட்டங்களை கடுமையாக எதிர்க்கின்றன. தொழிற்சங்கங்களுடைய நம்பிக்கையை பெறாமல் இந்த ஆணையானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த உத்தரவினை நிறுத்தி வைக்குமாறு அந்த ஃபைல் நோட்டிங்கிலே DG அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த திட்டமானது தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே R3 கேரள மாநிலம், NFPயினுடைய R3 கேரள மாநிலம் எர்ணாகுளம் நிர்வாக தீர்ப்பாயத்திலே ஒரு வழக்கினை OA நம்பர் 519/2023 என்ற எண்ணிலே துவக்கியிருக்கிறார்கள். அந்த வழக்கிலே 12/2/2024 அன்று விவாதத்திற்கு வந்த நேரத்தில் அரசாங்க தரப்பிலே காலம் வேண்டும், டைம் வேண்டும் என்று கேட்டதனால் அதற்கான பதில் ஸ்டேட்மெண்ட்டை, ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் தருவதற்கு காலம் தேவை என்று சொன்னதனால் அந்த டைம் கொடுத்திருக்கிறார்கள்.
அதுவரை எந்த விதமான உத்தரவும் செயல்படுத்திடக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தலும் தரப்பட்டிருக்கிறது. அடுத்த ஹியரிங் என்பது 22/3/2024 அன்று தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இதன் அடிப்படையிலே மெர்ஜர் ஆஃப் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், மெர்ஜர் ஆஃப் பிஏ சர்க்கிள் ஆஃபீஸ், இவைகள் பிஏபிஓவுடன் இணைக்கப்படக்கூடிய அந்த பரிந்துரைகள் எல்லாம், அந்த உத்தரவுகள் எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் அமைதியாகவும் இருந்திட முடியாது. ஏனென்றால் அரசாங்கம் ஒன்றை முடிவெடுத்து அதற்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்தால் சற்று காலம் அதை தள்ளி வைத்து மீண்டும் அவைகளை அமுல்படுத்தியதுதான் பழைய வரலாறுகள். இந்த அடிப்படையிலே இந்த எதிர்ப்பானது உயிரோட்டத்துடன் இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக தொழிற்சங்கங்கள் மத்தியிலே இருக்க முடியும். என்ன நண்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவு பயனாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.